ரயில் விபத்து ஏற்பட்டால் உடனடியாக மீட்பு நடவடிக்கை மேற்கொள்வது குறித்தான ஒத்திகை திருச்சியில் நடைபெற்று வருகிறது. விவரங்களை செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்க கேட்கலாம். கார்த்திகேயன், வணக்கம். ஒத்திகை தொடர்பான கள விவரங்கள். வணக்கம். ரயில் விபத்து ஏற்பட்டால் உடனடியாக மீட்பு நடவடிக்கை மேற்கொள்வது குறித்தான ஒத்திகை நிகழ்ச்சி திருச்சி குட்ஷெட் யார்டில் நடைபெற்றது. இந்தியாவின் மிகப்பெரிய துறையாக ரயில்வே துறை செயல்பட்டு வருகிறது. ஏழை எளிய மக்கள் முதல் வசதி படைத்தவர்கள் வரை அனைவரும் தங்களுடைய பயணத்திற்காக ரயில்வே போக்குவரத்தை பயன்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் ரயில் விபத்து ஏற்பட்டால் உடனடியாக எப்படி மீட்பு பணிகள் மேற்கொள்ள வேண்டும் என்பன குறித்த ஒத்திகை நிகழ்ச்சி திருச்சி ரயில்வே குட்ஷெட் யார்டில் இன்று நடைபெற்று வருகிறது. இதற்காக ஒரு ஏசி பெட்டி மற்றும் 2 பொது பெட்டிகள் கவிழ்க்கப்பட்டது. இதை விபத்தாக கருதி திருச்சி ரயில்வே கோட்ட அலுவலகத்தில் உள்ள கட்டுப்பாட்டு அறையிலிருந்து அபாய சங்கு ஒலிக்கப்பட்டது. உடனடியாக ரயில்வே கோட்ட பாதுகாப்பு பிரிவு அதிகாரி தலைமையில் தளவாட பொருட்கள், அவசர சிகிச்சைக்கான மருத்துவ பொருட்கள், கிரேன் உள்ளிட்டவை குட்ஷெட் யார்டிற்கு கொண்டு வரப்பட்டது. மேலும் திருச்சி ரயில்வே துறையினர், ரயில்வே பாதுகாப்பு படையினர், தேசிய பேரிடர் மீட்பு படையினர், தீயணைப்பு துறையினர், மருத்துவ துறையினர், தொழில்நுட்ப துறையினர், காவல்துறையினர் என 250க்கும் மேற்பட்டோர் ஒத்திகை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். விபத்தில் சிக்கிய நபர்கள் மீட்பது உடனடியாக முதலுதவி கொடுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்வது குறித்து ஒத்திகை தத்ரூபமாக செய்து காட்டப்பட்டது. ரயில்வே விபத்து நடைபெறும் இடத்தை போலவே அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு ஒத்திகை நடத்தப்பட்டது. இதனால் திருச்சி குட்ஷெட் பகுதியில் பரபரப்பாக காணப்பட்டது. விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை 7 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.